நிகிதா, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று சட்டப்பேரவை வளாகத்தில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் முதலமைச்சராக மு.க. ஸ்டாலினை வெற்றி பெற்று பொறுப்பேற்பார் என்ற பேட்டி அளித்ததை தொடர்ந்து நாளை அவர் திமுகவில் இணைய இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாளை காலை அவர் சென்னை திரும்பி அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அவருக்கு திமுகவில் முக்கிய பொறுப்பு கொடுக்கப் போகிறார்களா அல்லது தொண்டர்கள் உரிமை மீட்பு இயக்கத்தின் ஆதரவாளர்களுக்கு தொகுதிகளை வாங்கி ஆதரவு கொடுக்கப் போகிறார்களா என்பது குறித்து நாளை அதிகாரப்பூர்வமாக ஓ பன்னீர்செல்வம் அறிவிப்பை வெளியிட இருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைவது உறுதியாகி இருக்கிறது. அதிமுகவில் 3 முறை முதலமைச்சர், அதிமுகவின் பொருளாளர், ஒருங்கிணைப்பாளர் என அதிமுக கட்சியில் அனைத்து உச்சபட்ச பொறுப்புகளையும் வகித்த ஓ பன்னீர்செல்வம் திமுகவுக்கு ஆதரவாக இன்று சட்டப்பேரவையில் பேசியதும் திமுகவில் நாளை இணைய போவதாகவும் வெளியாகியுள்ள செய்தி அரசியலில் மிக முக்கிய திருப்பு முனையாக கருதப்படுகிறது. அதிமுகவில் உள்ள மிக முக்கிய தலைவர்களான செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்திருக்கிறார். இதே போல டெல்டா மாவட்ட அதிமுக முகமாக கருதப்பட்ட வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்திருக்கிறார். இதே போல தென் மாவட்டங்களில் முக்கிய முகமாக கருதப்பட்ட மனோஜ் பாண்டியனும் திமுகவில் இணைந்திருக்கிறார். அவருடைய மற்றொரு முக்கிய ஆதரவாளரான ஜே.சி.டி. பிரபாகரனும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக ஆதரவாளர்களை முன்னே திமுகவில் அனுப்பிவிட்டு பின்னே ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைகிறாரா என்ற கேள்வி இன்று சட்டப்பேரவையில் அவரது ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பனின் பேச்சின் போதும், அதன் பின்னர் ஓ பன்னீர்செல்வம் தை பிறந்தால் வெளிபிறக்கும் என்று கூறினீர்களே, வெளி பிறந்து விட்டதா என்று கேட்ட கேள்விக்கு தமிழகத்திற்கே நல்வழி பிறந்து விட்டது என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் அவர் பொறுப்பேற்பார். இந்த 5 ஆண்டு ஆட்சி மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது என்றும் திமுக ஆட்சிக்கு ஒரு பாராட்டு பத்திரத்தையும் வாசித்தார். இதை அடுத்து நாளை அவர் மிக முக்கிய முடிவை எடுத்து அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரை சந்தித்து திமுகவில் இணைய போவதாக, திமுக கூட்டணியில் இணைய போவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. நிகிதா.